நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன கீத்து இங்கே இருக்க என்ன ஈவென்ட் சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் டியூஸ்டே வந்து நானும் நம்ம ஆர்ஜே குமார் நம்ம கொக்கி ப்ரோ கூட சேர்ந்து நம்ம ஒரு லைவ் டீடாக் ஷோ பண்ணியிருப்போம்ல. அந்த டீடாக் ஷோ வந்து எதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சின்மயா ஹெரிட்டேஜ் ஷேட்பட்டில் நடக்கிற மிஸ் டிரான்ஸ்குயின் சீசன் 5 எடிஷனில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஸ் டிரான்ஸ்குயின் சீசன் 5 எடிஷனில் நம்ம நான் மீடியா ஆன்லைன் பார்ட்னராக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டிங்காக ரொம்ப அமேசிங்காக வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே ப்ரிப் ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த பேனர் பின்னாடி அந்த பேக் ட்ராப் எல்லாமே அமேசிங்காக இருக்குது. உள்ளே வந்தோடனே அந்த எனர்ஜெட்டிக் வைப் அந்த எந்தூசியாஸ்ட் எல்லாமே வந்து இங்கே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. மழையின் வணக்கம். இந்த மழையோட இந்த சாதிக்க பிறந்தவர்கள் சமூக அமைப்பு உங்களோட சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. ஏன் அப்படின்னா மழை வந்து பெரிய ஒரு விஷயத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய அழைப்புதலை கேட்டு எங்களுக்காக குறுகிய காலத்தில் இருந்தாலும் சீக்கிரமா வந்து சிரம் தாழ்ந்து உட்கார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், நன்றிகள் 1000. என் பேர் ஸ்வேதா சுதாகர். ஐ எம் a founder of the organization Born to Win Social Welfare Trust. இந்த நிகழ்வை ஒரு குத்துவிளக்கு ஏற்றி ஒரு முத்தாய்ப்பா இருப்பதற்காக எல்லாரும் பிரபலங்கள் தான். இந்த மழையில மழை துளியாய் வந்திருக்கிறாங்க. அந்த 5 மழை துளிகளை நான் அழைக்க போறேன். பேச தெரியாது, நான் கொஞ்சம் தான் பேச போறேன். இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் தொகுத்து வழங்கலாம்னு பிளான் பண்ணோம். பட் அந்த பிளானிங்ல என்ன இருக்கு, மழையின் காரணமாக இந்த பிளானிங் எல்லாம் சீரும் சிறப்புமாக தொடங்க போகுது. முதலாவதாக பரதநாட்டியம். மழை செல்வங்களுடன் இந்த மழையில வந்து ரொம்ப அழகா ஆடுறதுக்காக வராங்க. நான் எப்போ நிகழ்வு பண்ணாமே இந்த டீம் என் பக்கத்துல பேக் போனா நிற்கும். நாட்டிய கஷேத்ரா கலைக்குழு குழந்தைகளை நான் அன்போடு கைத்தட்டலுடன் பரதநாட்டிய பாடலுக்கு ஆட அன்போடு அழைக்கிறேன். செல்வங்களுக்கு இந்த கைத்தட்டல் பத்தாது நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு திருநங்கை சமூகம் நடத்துகிற நிகழ்வில் எல்லாத்துலேயும் ரொம்ப கலக்கலாக ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனிங் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? ஓகே, ஒரு நிகழ்வு நடத்துறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஆண் பெண் நடத்துகிற நிகழ்வுக்கு நிகராக ஒரு திருநங்கை சமூகமும் ஒரு நிகழ்வு நடத்த முடியும் அப்படின்றத ஒவ்வொரு வருஷமும் வருஷத்துக்கு 2 நிகழ்வுகளை சீரும் சிறப்புமாக ஒரு குவாலிட்டி ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்ராமாக கொடுக்கணுன்றதுக்காக ஒன்று பார்த்து பண்ணுறோம். ஏதாவது தடங்கள் வரதான் செய்யும். இந்த வருஷம் மழை வந்துடுச்சு, ஆனால் நான் அழமாட்டேன். ஏன்னா ரொம்ப என்னை சிரிக்க வைக்கிறதுக்கு புன்னகை வைக்கிறதுக்கு இவ்வளோ நல்ல உள்ளங்கள் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஜீ தமிழ் புகழ்
காளியோடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு முதல் ரவுண்டை நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் ரேம்ப் வாக், சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ளும் வாரம், அக்டோபர் முதல் வாரம், ஜாய் ஆஃப் கிவிங் வீக். எனக்கான வலிகள் வேதனைகள் இந்த சமூகத்தில் நிறைய இருக்குங்க. அதையும் தாண்டி நான் இந்த சொசைட்டியில் ஆஸ் எ ஹியூமனாக ஒரு வலம் வர்றேன் அப்படின்னா எனக்கான ஒரு நடை, அதோட பாதை சரியான பாதையாக இருக்கணும் அப்படின்றது தான் நினைக்கிறாங்க. அது எங்களை மாதிரி மூன்றாம் பாலினம் அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க. எல்லா மனிதர்களுக்குமே ஒருவருக்கான தேடலான லைஃப்பில் ஒரு வழி மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க படிப்படியாக மேலே ஏறுவாங்க. அவ்வளோதான். அது என்ன ஆண் என்ன பெண் என்ன மூன்றாம் பாலினம் என்ன அப்படின்னு வரிகளை அடக்கினே போகலாம். ஸோ இப்போ காளியோட நடனம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நகைச்சுவையும் நடனங்களும் இருந்தால் தான் கைத்தட்டல் அடிக்கடி வரும்னு சொல்லுவாங்க. ஜீ தமிழ் புகழ் காளி அவர்களுடைய நடனத்துடன் நம்மளுடைய நிகழ்வுகள் தொடங்க போகுது. காளி அவர்கள். பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில், கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள். நாளைக்கு நான் காண வருவாளோ, பார்வைக்கு நீரூற்றி போவாளோ, வழியோரம் வீழ் வைக்கிறேன், தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, பிள்ளையே மாற்றம் தருவாளோ, கண்களறியா காற்றை போலே கனவில் என்னை தழுவிருந்து ஆதிரவில் தூக்கத்தை கழிக்கும் பூவேந்தன் உணவை என்ன மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒளியாதே, வேறு கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே, நினைவோடு தந்ததையெல்லாம் நிஜமாக தருவாயா, உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா, வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா, வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா, ஒரு 100 நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் கண்ணில், ஒரு கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சில், கண்மூடினாள் உன் ஞாபகம் பூக்குதே என் வாலிபம். ஸோ கண்மை இட்டு பொட்டி இட்டு பூ விட்டு தெருவில் நடந்து போனால் எவ்வளோ வலி வேதனையும் ரொம்ப அழகாக அதை பாவனையில் சொல்லியிருக்கிறார் காளி அவர்களுக்கு பெரிய கைத்தட்டல். என்ன நீங்கள்
நாங்கள் சும்மா கோவிடுக்கு அப்புறம் சமூக இடைவெளியோட வேக்சின் போட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கிறோம். எங்களை போய் பரதநாட்டியம் சொல்கிற கை தட்டுறதும் அபிநயம் பிடிக்கிறதும் அப்படின்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் எங்கள் வேற யாரும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எல்லாம் உங்கள் முகத்தில் தெரியுது. அதனால தான் கைத்தட்டல் குறைவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எப்போவுமே என்னுடைய நிகழ்வில் சீனியருங்களுக்கு, எங்களுடைய மூத்த திருநங்கைகளுக்கு எப்போவுமே ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஸோ இந்த முறை வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக தன்னுடைய பெண்மையை எந்த அளவுக்கு வந்து ஒரு பாடல் வரிகளில் அந்த நளினத்தை காட்ட முடியும் அப்படின்றதுக்காக ஒரு சீனியர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, ஐஸ்வர்யா அம்மா அவர்கள். ஸோ அவங்கள ஆட வைக்க போகிறோம். நாம் அன்னக்கிளி அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ஒரு பெரிய பலத்த கைத்தட்டலுடன் ஐஸ்வர்யா அம்மா. கைத்தட்டல் பத்தாது, நல்லாவே கொடுக்கலாம். ஒரு சீனியர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அவங்களுக்கு டெய்லரிங் தெரியும், துணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நோ எனி டே ஃபார் நீங்கள் பார்த்த சமூகத்தில் இருக்கிற மாதிரி இல்லை. அவங்களுக்கான சின்ன வாய்ப்பை இந்த வயசில் கூட பயன்படுத்தின்னு இருக்காங்க. இந்த நிகழ்வு மிஸ் தமிழ்நாடு டிரான்ஸ் குயின் 5th எடிஷன் சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வதற்காக ஒரு ரேம்ப் வாக் நாங்கள் பண்ண போகிறோம். நான் நடுவரை கூப்பிட போகிறேன். 6 நடுவர்கள் இந்த வருஷம் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த 6 நடுவர்கள் வந்து எடுக்கிற தீர்வு தான் இறுதியானது. இவங்க அப்பீரியன்ஸ் பார்க்க போகிறாங்க, ரேம்ப் வாக் பார்க்க போகிறாங்க, அப்பீரியன்ஸ் பார்க்க போகிறாங்க, ஸ்பீச் பார்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய எப்படி வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குது, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறாங்க. இந்த 6 நடுவர்களுக்கு எங்களுடைய நிறுவனம் சார்பாக ரொம்ப நன்றி. स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि गुरुगुहनुतं महादेवसुतं गुरुगुहनुतं मारुकोटिप्रकाशं शातं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकाधनमोदकप्रियं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकाधनमोदकप्रियं महागणपतिं मनसा स्मरामि प्रकाशं शातं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकाधनमोदकप्रियं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकाधनमोदकप्रियं महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि
வேற லெவலா? இந்த வேற லெவலை கத்தாம கையில தட்டலாமே. டூ மந்த் நான் திட்டத்துக்கு நான் 2 month ரிஹர்சல் பண்ணியிருக்கிறோம். 2 month இந்த கேர்ள்ஸை ரொம்ப திட்டியிருக்கேன். இதை கோரியோ நான் தான் பண்ணேன். ட்ரெடிஷ்னல் ரவுண்டு, வெஸ்டர்ன் ரவுண்டுக்கு நான் தான் கோரியோ பண்ணேன். அழகாக எப்படி வேணாலும் காட்டலாம், இப்படியும் ப்ரொஃபஷ்னலாக நிற்க வைக்கலான்றதுக்காக தான் நிற்க வச்சுருக்கோம். ஸோ இவங்களை எல்லாரையும் ஆனர் பண்ணுறதுக்காக நிறைய சிறப்பு அழைப்பாளர்களை நான் வந்து மேடைக்கு அழைக்க போகிறேன். ஐடி மினிஸ்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மனோ தங்கராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து நிறைய டைட்டில் கொடுத்துருக்குறோம். மிஸ் பாப்புலர், மிஸ் ஃபோட்டோ ஹைஜினிக், மிஸ் திவா, மிஸ் ட்ரெடிஷ்னல் பியூட்டி, மிஸ் ரேம்ப் வாக் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய டைட்டில் கொடுத்துருக்கோம். அந்த டைட்டில் இன்றைக்கி வந்து அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க. நம்மிடையே வந்து மனோ தங்கராஜ் சார் வந்திருக்கிறாரு. அவரை மரியாதை பண்ணுவதற்காக பவுண்ட் டு வின்ல இருக்கிற டீம் மெம்பர்ஸ் ஒரு மரியாதை பொன்னாடை. மிஸ் தமிழ்நாடு டிரான்ஸ்கிரீன் 2021 மிஸ் பாப்புலர் சனா ஆர். சனா அவர்களுக்கு மிஸ் பாப்புலர் 2020-21 அப்படின்ற ஒரு அவங்களுக்கான ஒரு ஷேஷோ போட்டுருங்க. Good evening to everyone. I am Swati. I am from Velur. I am post-graduated MBA Media Arts in Lilo College. My ambition is a good director. I wish doing web series about child issues. அம்பிகா, நான் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் 10th படிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் பாண்டவின் ஷோவில் கலந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய எய்ம் என்னென்னா சிறந்த பரதநாட்டிய கலைஞர் ஆகணும். என்னோட எய்ம். Good evening to everyone. Myself Sana and I am coming from Chennai Vadapalni and I am completed BBA. என்னோட ஹாபி பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணுறது, பாட்டு பாடுறது. என்னோட ஆம்பிஷன் வந்து பிகம் அ மாடல் ஆகணும்னு தான் என்னோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பாண்ட் டு வின். இவங்க பிகம் ஏ மாடல்ன்றனால தான் மிஸ் பாப்புலர் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய ஐடி மினிஸ்டர் அவர்கள். அடுத்தது நிறைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரு 5 நிமிடம் குறு நாடகங்கள் இருக்கு. நீங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த வருஷம் மிஸ் தமிழ்நாடு டிரான்ஸ்கிரீன் யாரு அப்படின்றது தெரிய போறீங்க. இவங்க எல்லாமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர போறாங்க. செகண்ட் ரவுண்ட்ல வெஸ்டர்ன் ரவுண்ட்ல டைம் நம்ம இப்போ கொடுக்கலாம். ஓகே, சாங் ப்ளீஸ். ஸோ இந்த ஈவெண்ட் வந்திருக்கீங்க மிஸ் டிரான்ஸ்கிரீன் 5th எடிஷன். இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஈவெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். ராஸ்மண்டாஸ் குரூப்னு இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுக்கணுன்றது நம்மளுடைய தாட். ஸோ அது கொடுத்துருக்கோம். சீசன் 1க்கும் சீசன் 5க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நிறையா மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இவங்க ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தராங்க. ஸோ அந்த எண்ணம் வந்து சீசன் 1லேருந்து சீசன் 5 வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் அது எவ்வளோ தூரம் மெருகேற்றலாம், எவ்வளோ தூரம் அந்த ஸ்டேஜை வந்து கிராண்டியராக ஆக்கலான்றதை பண்ணியிருக்காங்க. அந்த திறமைகளுக்காக வந்து எஜுகேஷன் எம்பவர்மெண்ட்டுக்காக நம்ம வந்து பண்ணுறது. ஸோ இது வந்து ஆடை அலங்காரம் மட்டும் அல்ல, இதன் மூலிமா எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும். இன்னும் இதை பார்த்து நிறைய சப்போர்ட்ஸ் பை இருக்கிறவங்கலாம் வந்து இது வந்து நாங்கள் இதோட இது 5வது வருஷம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் திருநங்கை தினத்தை விட்டு அவார்ட் ஃபங்க்ஷனும் பண்ணுவோம் பாண்ட் டு வின் மூலிமா.
அது அந்த ரெகக்னஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் வந்து திருநங்கைகளுக்கு வந்து இப்போ வந்து சில பேர் வந்து இன்றைக்கும் பொதுமக்கள் பார்வை வந்து பெக்கிங் அண்ட் செக்ஸ் ஒர்க்கு நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை, அதுலேருந்து எல்லாம் மாறிக்கொண்டு இன்றைக்கி வந்து நல்ல நல்ல விஷயம் பண்ணிட்டு போலீஸாக இருக்காங்க, இப்போது அட்வொகேட்டாக இருக்காங்க, ஸோ இப்போ வந்து நடராஜன் அந்த மேடம் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தடுத்து இப்போ ஜென்ரேஷனில் வந்து திருநங்கை வந்து எல்லோரும் வளர்ந்து கொண்டு வராங்க. இந்த ஷோ வந்து இதுக்காக மட்டும்தான். என்னென்னா திருநங்கைகளுக்கு ரொம்ப வந்து அழகு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அழகுக்கு வந்து வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரி மேடையில் தான் நாங்கள் காட்ட முடியும். இந்த மேடையை வந்து அதான் எங்கள் நல்ல சப்போர்ட் இருக்கிறவங்க வரைக்கும் எங்கள் இந்த மேடை இன்னமும் சிறப்பாக நடந்திருக்கும். நன்றி. ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. பாண்டுவினுடைய பொருளாளர் ராகினி அவர்கள் பூங்கொத்து கொடுத்து கிரேஸ்பான் அவர்கள் பொன்னாடை போட்டி ஒரு கேடை வழங்குவாங்க. இப்போ சற்று ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து 2021 திருநங்கை சிறந்த தமிழக திருநங்கையை வந்து தேர்ந்தெடுக்க வந்து பணிகள் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து எங்கள சமூகத்தை பற்றியும் இந்த நிகழ்வு பற்றியும் ஒரு சில வார்த்தைகள். அன்பார்ந்த பான் டு வின் என்கிற அமைப்பின் சார்பில் 5வது ஆண்டாக ஒருங்கிணைக்கப்பெற்று வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிற மிஸ் தமிழ்நாடு டிரான்ஸ் குவீன் என்கிற திருநங்கை அழகி போட்டியில் பங்கேற்று இதனை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த அமைப்பின் முன்னணி பொறுப்பாளர்கள் ஸ்வேதா அவர்களே, மலாய்கா அவர்களே, கிரேஸ் பானு அவர்களே, ராகினி அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மிஸ் நர்த்தகி நடராஜ் அவர்களே, மிஸ்ஸஸ் கரியாளி IAS அவர்களே, திரு பிரபாகரன் அவர்களே, வருகை தந்து வாழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருநங்கைகளே, திருநம்பிகளே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே பங்கேற்று உங்களை எல்லாம் வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை எண்ணி நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். திருமண என்னை வந்து நமது தோழர்கள், இங்கே நின்று கொண்டிருக்கிற பொறுப்பாளர்கள், இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும்,
குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தபோது பல நிகழ்ச்சிகள் ஒரே நேரத்தில் நான் ஒப்புக்கொண்ட நிலையிலே சற்று தயங்கினேன். இருந்தாலும் நான் நேரத்தை வந்து நேரத்தை தொடங்கி வைத்து செல்லக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்தால் வருகிறேன் என்று சொன்னேன். 5:10க்கெல்லாம் தொடங்கி விடுவோம், நீங்கள் 5 மணிக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற உறுதியை தந்தார்கள். ஆனால் எதிர்பாரா வகையிலே மழை பெய்து நான் இங்கே வருவதற்கு தடை ஏற்பட்டு பிறகு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இன்னொரு நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொண்டு வரட்டுமா என்று கேட்டபோது நம்முடைய தோழர்கள் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வாருங்கள், 8 மணிக்கு மேலும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும் என்ற உறுதியை தந்தார்கள். எனக்கு இன்றைக்கு ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சி, அதையும் நான் 6 மணிக்கே போய் பங்கேற்க வேண்டும், சிறப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி இருந்தது. 9 மணிக்கு மேலாகிவிட்டது. நான் பதறி போனேன். நிகழ்ச்சி நேரம் முடிந்திருக்குமே, எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டதே என்கிற பதற்றத்தோடு வண்டியில் ஏறி அமர்ந்ததும் தொடர்பு கொண்டு கேட்டோம். இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன பிறகுதான் எனக்கு ஆறுதலாக இருந்தது. ஆகவே இந்த 5வது ஆண்டு திருநங்கை அழகிகளுக்கான போட்டியிலே பங்கேற்று அதை சிறிது நேரம் அமர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றதை எண்ணி நான் பூரித்து போகிறேன். உள்ளபடியே இது ஒரு நல்ல எம்பவர்மெண்ட். திருநங்கைகள், திருநம்பிகள் தங்களை தாங்களே மேம்படுத்திக் கொள்வதற்கு யாருக்கும் நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை. ஆணாய் பிறக்காமல் பெண்ணாய் பிறக்காமல் இயற்கையில் இப்படி நாங்கள் பிறந்த காரணத்தால் சமூகம் காலம் காலமாக ஒதுக்கி வைத்திருக்கிற ஒரு அவலத்தை தொடர்ந்து சந்தித்து வருகிற நிலையில் அப்படி ஒரு அவலம் இனி தொடரக்கூடாது, எல்லா வகையிலும் எங்களால் சாதிக்க முடியும் என்பதை ஊருக்கு உலகுக்கு உரத்து சொல்லக்கூடிய வகையில் இத்தகைய நிகழ்ச்சிகள் அமைந்திருக்கின்றன. அழகி போட்டி என்பது இதுவரை தொலைக்காட்சிகளிலே தான் நான் பார்த்திருக்கிறேன். FTV என்ற ஒரு டிவி இருக்கும், இப்போதெல்லாம் அது வருவதில்லை. அந்த தொலைக்காட்சி இப்போது இருப்பதில்லை, நான் கவனிக்கவில்லை. இப்போது அதுதான் வந்து எல்லோரும் உடம்பை காட்டிவிட்டு போவார்கள். இது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கிறதே என்று தொடக்க காலத்தில் நாம் பார்த்தோம். பிறகு இதுதான் அழகி போட்டி என்று சொல்வார்கள். அதை இன்றைக்கு நேரிலேயே மேடைக்கு முன்னால் அமர்ந்து சில நிமிடங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். ஒவ்வொருவருடைய முகத்திலும் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை ஒளிர்ந்தது என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. இந்த நிகழ்ச்சியை அவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பது என்பது ஒரு லீடர்ஷிப் தான், அது ஒரு ஆளுமை. அதை வெற்றிகரமாக நடத்துவது என்பது ஒரு ஆளுமை பண்பு. நேர்த்தியாக நடத்துவது என்பது ஆகச்சிறந்த ஒரு ஆளுமை பண்பு. மிகப்பெரிய நிறுவனங்கள் ஸ்பான்சர் பண்ணி நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குமோ, தொடர்ந்து ப்ரொஃபஷனல் ஆர்கனைசர்ஸ் எப்படி செய்வார்களோ அப்படி ஒரு நேர்த்தியும் ஒருங்கிணைப்பும் ஒரு தன்னம்பிக்கையோடு கூடிய வழி நடத்துதலும் உள்ளபடியே பூரிப்பாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. கேள்விக்கு ஒவ்வொருவரும் அளித்த பதில், கல்வி எவ்வளவு முக்கியமானது, மாந்தநேயம் எந்த அளவுக்கு எங்களிடத்திலே மேலோங்கி இருக்கிறது, பெற்றோர்களை நடுத்தரவிலே விடாமல் பெற்றோர்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்புணர்வு எந்த அளவுக்கு எங்களிடத்திலே இருக்கிறது என்பதையெல்லாம் ஒவ்வொருவரும் அவரவருக்கு விடுத்த வினாக்களுக்கு அளித்த விடை வெகு சிறப்பாக இருந்தது. அழகாக இருக்க வேண்டும் என்பது கூட ஒரு ஆளுமை பண்புதான். நன்றாக எழுத தெரியும், நன்றாக பேச தெரியும் என்பது எப்படி ஒரு பர்சனாலிட்டியோ ஒரு ஆளுமையோ
அதை போல என்னை நான் அழகாக பராமரித்துக் கொள்வேன் என்கிற உறுதியை எடுத்துக்கொள்வதும் அப்படி பராமரிப்பதும் மிகச்சிறந்த ஒரு பர்சனாலிட்டி. அது ஒரு லீடர்ஷிப். தன்னை அழகுபடுத்திக் கொள்வது என்பது அலங்காரம் அல்ல. அப்போது நம் உடல்நலத்தில் நாம் கவனம் செலுத்த முடியும். நம்முடைய உடல் எப்போதும் அழகாக இருக்க வேண்டுமானால் உணவிலே கவனம் செலுத்த வேண்டும். உடல் எப்போதும் அழகாக இருக்க வேண்டுமானால் உடற்பயிற்சியிலே கவனம் செலுத்த வேண்டும். அழகாக நாம் பிறருக்கு தோற்றமளிக்க வேண்டுமானால் உடுத்துகிற உடையிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று எப்போதும் பிறரை கவனிப்பதை விட்டுவிட்டு நம்மை கவனிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அழகி போட்டி தருகிறது. அழகாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு அதை தருகிறது. எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று எண்ணக்கூடியவர்களிடத்திலே ஒரு மந்த புத்தி வளர்ந்துவிடும். சோம்பல் அவர்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும். அப்படி இல்லாமல் எப்போதும் நாம் மிடுக்காக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவதே சுறுசுறுப்பை தரும். யார் மிக அழகானவர்கள் என்றால் சுறுசுறுப்பானவர்கள் தான் அழகானவர்கள். அழகு என்பது உடல் தோற்றத்தில் இல்லை, சிந்தனையில் இருக்கிறது. சொல்ல போனால் சுறுசுறுப்பில் இருக்கிறது. ரஜினியை ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது, சின்ன குழந்தைகளோட பிடிக்குது? 3 தலைமுறை 4 தலைமுறை தாண்டி கூட குழந்தைகள் ஏன் ரஜினி விரும்புதுன்னா, ரஜினி மினுமினுப்பான தோல் கொண்டவர் அல்ல, ரொம்ப கலரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கருப்பு தான். அவர் விக்கு கூட வச்சுக்க மாட்டார். சாதாரணமான நேரங்களில் சாதாரணமாக தான் இருக்கிறார். ஏன் அவரை மக்கள் விரும்புறாங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பீடு, அந்த வேகம், அந்த சுறுசுறுப்பு, எல்லோரையும் ஈர்க்கிற ஆற்றல் யாரிடம் இருக்கும் என்றால், யார் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்குகிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களை ஈர்க்கக்கூடியவர்கள். அதுதான் அழகும் கூட. சுறுசுறுப்பும் வேகமும் தான் அழகின் அடிப்படை கூறுகள். அந்த சுறுசுறுப்பு வேகம் எப்போது வரும் என்றால், நம்மை நாம் கவனிக்கிற போதுதான் வரும். நம் உடலை கவனிக்கிற போது, உடையை கவனிக்கிற போது, நம்முடைய சிந்தையை கவனிக்கிற போது, நம்முடைய செயலை கவனிக்கிற போது, நம்முடைய எதிர்வினைகளை கவனிக்கிற போது, நம்முடைய பண்புகளை கவனிக்கிற போது நம்மை உணரத் தொடங்குகிறோம். நம்மை உணரத் தொடங்குகிற போதுதான் ஒரு தேக்க நிலையிலிருந்து நாம் மீள முடியும். அதை உடைத்தெறிய முடியும். ஆகவே இந்த அழகி போட்டி என்பது ஏதோ ஒரு தேவையில்லாத கலாச்சாரம் என்று நாம் எண்ணலாம். இதுவெல்லாம் தேவையா என்ற விமர்சனத்தை நாம் வைக்கலாம். ஆனால் இது இந்த தயாரிப்பு, இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய அத்தனை பேரையும் எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தி இருக்கும், உந்தி தள்ளி இருக்கும். இதற்காக எத்தனை நாட்கள் அவர்கள் செலவிட்டு இருப்பார்கள். தங்களை அழகுபடுத்திக் கொள்வது எப்படி, உடையை எந்த உடையை தேர்வு செய்ய வேண்டும், இந்த உடலை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தும். எப்போதுமே நம்ம நம்ம முதுக பாருன்னு சொல்லுவாங்க. போய் உன் முதுக பாடுறாம்பா, அடுத்த முதுக பார்க்க வந்துட்ட நீ அப்படின்னு ஒரு குறை சொல்லும் போது அதுக்கு என்ன காரணம்னா, மனிதன் எப்போதும் தன்னை பார்ப்பதில்லை. அவன் உடம்பு கூட அவன் பார்க்கறது கிடையாது. தன்னுடைய உடல் எப்படி இருக்கு, தன்னுடைய முடி எப்படி இருக்கு, தன்னுடைய உடல் நடம் எப்படி இருக்கிறது என்பதை கவனிப்பதில்லை. பிறரை கவனித்து அதோடு ஒப்பிட்டு பார்ப்பதே இவனுக்கு வழக்கமான ஒரு பண்பாக இருக்கிறது. ஆகவே தன்னை கவனிப்பதற்கும், தன்னை நோக்குவதற்கும், தன்னுடைய குணநலன்களை சீர்தூக்கி பார்ப்பதற்கும், தன் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவதற்குமான ஒரு வாய்ப்பை தருகிற ஒரு போட்டி களமாக இந்த களத்தை நான் பார்க்கிறேன். அதுல பெண்கள் தான் அழகி போட்டி நடத்த வேண்டும் என்ற நிலையை உடைத்து டிரான்ஸ்ஜெண்டரும் இதை நடத்த முடியும், டிரான்ஸ் குவீன் என்கிற ஒரு புதிய கான்செப்டை உருவாக்கி இவர்களுக்கிடையே ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய, உள்ளபடியே நான் மெய் சிலிர்த்து சொல்கிறேன், இதெல்லாம் சாதாரணமான ஒரு ஆடம்பர நிகழ்வாக இதை புறந்தள்ளிவிட்டு போய்விட முடியாது. போகிற போக்கிலே விமர்சித்து விட்டு போய்விட முடியாது. இதை பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் அதில் ஒரு கான்பிடன்ஸ், செல்ஃப் கான்பிடன்ஸ், ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை மிகச்சிறப்பாக 5 ஆண்டுகள் நடத்தியிருக்கிறீர்கள். அதை 5வது ஆண்டில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறீர்கள் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு எல்லா வகையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உற்ற துணையாக இருப்போம். உங்கள் கோரிக்கைகளுக்கு
எமது கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்த காலத்தில் அவர்தான் இந்த நலவாரியத்தை அமைக்க சொல்லி முதல்வரிடத்தில் போய் முறையிட்டது. கலைஞர் அவர்கள் முன்னெடுத்து வைத்தது. அவர் அந்த கோரிக்கையை எழுப்பினார். கலைஞர் அதை ஏற்று உடனே நலவாரியத்தை அமைத்தார். அதை போல எனக்கு தெரிந்து அரசியல் கட்சிகளிலேயே முதலில் திருநங்கைகளுக்கென்று ஒரு அணியை உருவாக்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இலக்கியான்னு நினைக்கிறேன், கடலூரை சேர்ந்தவங்க. அவங்க இப்ப தொடர்புல இல்லை. நிறைய நேரங்களில் மதுரையில் வந்து நிறைய இயக்கத்திலிருந்து தோழர்கள் இணைந்தார்கள். திருநங்கைகள், திருநம்பிகள். திருச்சிராப்பள்ளியிலே ஒரு அம்மா, அவங்க ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 50 பேருக்கு மேல அப்ப கட்சியில் இணைஞ்சாங்க, மோகனம்மா. இப்படி ஏராளமானவர்கள் வந்து இணைந்தார்கள். விழுப்புரத்தில் கூட நான் போய் அங்கே முக்கியமானவர்கள் எல்லாம் குவாரத்துக்கு போல விழுப்புரத்தில் போய் தங்கியிருக்கிற இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா அழைச்சிட்டு போயிருந்தாங்க அவங்களுடைய இல்லத்துக்கு, ராதாமா நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு திருநங்கைகள், திருநம்பிகள் நலன்களில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப வந்தவுடனே பிரஸ் மீட்ல நான் கேட்டேன் கிரேஷ் பாங்கிட்ட, என்ன கோரிக்கை வைக்கணும்? எங்களை எல்லாத்தையும் வந்து ஓபிசி பட்டியலில் சேர்த்து இடஒதுக்கீடு தருவதாக மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு ஒரு முடிவெடுத்திருக்கிறது. அது சரியல்ல. எங்களுக்கென்று தனி ஒதுக்கீடு வேண்டும், டிரான்ஸ்ஜெண்டர் ரிசர்வேஷன் ஒன்று வேணும். இதுதான் நியாயமான கோரிக்கை. ஆகவே அதை அரசின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எடுத்துச் செல்வோம். அதுபோல தமிழ்நாடு அரசு திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளின் நலன்கள் குறித்து ஒரு தனி கொள்கை நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இவர்களின் நலன்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் தோழர்கள் முன்வைத்தார்கள். அதையும் நான் தற்போது செய்தியாளர் சந்திப்பிலே பதிவு செய்தேன். அந்த கோரிக்கையும் நியாயமான கோரிக்கை. எந்த காலத்திலும் எப்போதும் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் என்ற உறுதியை தந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தந்த உங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கைத்தட்டலுடன் செகண்ட் ரன்னர் அப் அனௌன்ஸ் பண்ண போறேன். இந்த டிராஃபி அண்ட் நம்ம எவ்ரி இயர் வந்து வின்னர் ஆகிறவங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ் கொடுக்க மாட்டோம், கோல்டு காயின் தான் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 4 கிராம், செகண்ட் பிரைஸ் 3 கிராம், தேர்ட் பிரைஸ் 2 கிராம் அண்ட் ஈச் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே 1 கிராம் கொடுக்கிறோம். சோ இந்த செகண்ட் ரன்னர் அப் யாரு அப்படின்றது சொல்ல போறேன். நம்பர் செகண்ட் ரன்னர் அப் நம்பர் 1 ஸ்வேதா. அனில் கோட்டாரி அண்ட் ஸ்ரீதேவி ரமேஷ் அண்ட் அஞ்சனா 3 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு கிரவுன் அண்ட் சேஷன். செகண்ட் ரன்னர் அப் மிஸ் தமிழ் 3 முறை ஏறி இருக்காங்க, டாப் 7ல வந்திருக்காங்க. இது 3வது முறையா அவங்க ஜெயிச்சிருக்காங்க செகண்ட் ரன்னர் அப்பா. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் யாரு அப்படின்னா ரொம்ப அழகா தெளிவா சொன்னாங்க. ஆனா அழகுலையும் அறிவுலையும் சிந்தனையிலும் திருநங்கைகள் இருக்கிறாங்க அப்படின்றது கோல்டு காயினுமா. ஆல் தி பெஸ்ட் யுவர் ஃபியூச்சர். கண்டிப்பா நீ வீடு கட்டுறதுக்கு அந்த ஹோமுக்கு பவுண்டரிங் சப்போர்ட் பண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் யாரு அப்படின்னா நம்பர் யாரா இருக்கலாம்? நம்பரை சொல்லணும். நான் சொல்ற நம்பர் தான் நம்பர் 8. ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். சோ பிரபாகரன் சார் அண்ட் ரேவதி அம்மா ஆக்டர் இளையா அவர்களை கிரவுன் வைத்து சேஷ போட்டு அவங்க மரியாதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ரொம்ப கை தட்டலாமா? வாவ். ஓகே, ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் செகண்ட் ரன்னர் அப்
கொடுத்துருங்க. மீதி இருக்கிற 4 பேர்ல கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? யார் அந்த டைட்டில் வின்னர்? எந்த அம்மாவும் இங்க இல்ல, 2 அம்மா தான் இருக்கிறாங்க இங்க. ஓகே, யாரு அப்படின்னு பார்க்கலாமா? அழகி 2021 மிஸ் தமிழ்நாடு டிரான்ஸ் குயின் யாரு அப்படின்றத வின்னரை வந்து நம்ம பார்க்க போறோம். கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? 10 8 7 5 4 3 3 2 The winner is Miss Tamil Nadu Trans Queen Bondwin Social Welfare Trust உடைய 5th edition உடைய Miss Tamil Nadu Trans Queen. The winner is number is 12. And Varnika, Reena and Nartiki Amma and தோழர் அவர்களை crown வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 13 பேருமே அழகிங்க தான். ஆனா சிந்தனை, அழகு, தோற்றம் இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால மத்த எல்லாருமே அழகிங்க தான். யாரும் இங்க சலிச்சவங்க கிடையாது. இருந்தாலுமே 1 2 3 அப்படின்றது நம்ம தேர்வு செஞ்சு ஒவ்வொரு வருஷமும் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், எம்பவர்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டி தமிழ்நாடுல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பாட்டமின் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். சோ அவங்க சொன்ன கருத்துக்களை நடுவர் தீர்ப்பே இறுதியானது. இது நான் எடுத்த முடிவல்ல, அதையும் உங்களிடம் பப்ளிஷ் பண்ணுகிறேன். ஓகே, மூணு பேருமே வாழ்த்துக்கள்.